சார பாம்புனே எங்கிட்ட இருந்துச்சு வெளியே வே ஃபோன் ஆன் பண்ணியிருக்கேன். போறா போறா செருப்பு பெஸ்ட் வியூ கிணறு. ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் தோப்பில் தான் இருக்கோம். எதுக்கு இங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு. ஸோ நம்ம தோப்பில் போர் ஓடாமல் இருந்துச்சு. நான் அப்படியே கவனிக்காமலே விட்டோம். இப்போ மழை ஸ்டாப் ஆகிடுச்சு, வெயில் அதிகமாகிடுச்சு. ஸோ லேண்டெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணோம்னா நம்ம திருப்பி போரை வேலை பார்த்துட்டோம். இப்போ அதை தான் இறக்க போகிறோம், போரை இறக்கணும். மேன் பவர் பத்தலை. நாங்கள் வந்து ஒரு 5 பேர் தான், பசங்க வேறு 3 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தால் தான் இறக்க முடியும். நம்ம நடந்து நம்ம தோப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுப்போம் வாங்க. கைஸ், இந்த மோட்டர் தான் நம்ம தூக்கிட்டு போகணும். சரியான வெயிட்டாக இருக்கா? பார்த்து கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தான் இருக்கும் இந்த மோட்டரை தூக்கிட்டு வர டிஸ்டன்ஸ். ஆனால் சரியான வெயிட்டு வச்சு தான் தூக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. காரில் போட்டுட்டு அப்படியே நம்ம ஹைவேஸை பிடிச்சி மேலூர் போயிட்டோம். கைஸ், நம்ம தோப்புக்கு வந்துட்டோம். லக்கேஜெலாம் இப்போ இறக்கணும். எல்லா லக்கேஜும் பூட்டில் இருக்குது. இப்போ தான் வந்தனால வண்டியை கொஞ்சம் ரன்னிங்கில் ஓட விட்ருக்கோம். எல்லாத்தையும் இறக்கிட்டு வீடியோ ஷூட் பண்ணுவோம். எல்லா லக்கேஜும் உள்ளே தான் இருக்குது. எல்லாத்தையுமே அங்கே ஷிஃப்ட் பண்ணணும். லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்போ அந்த கிணத்துல தான் கொஞ்சம் அப்புறம் ஷார்க் விட்ருந்தோம். அது சரியாக ஃபீட் எடுத்தாங்களா இல்லைன்னு தெரில. ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஒரு டயோ பாக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் 1 kg. போட்டதுமே எல்லா ஃபிஷ்ஷும் வந்து சாப்பிட்டாங்க. அவங்கள காணா. நம்ம ஃபிஷ் விட்ற வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். எஸ், நம்ம போட்ட ஃபிஷ் ஃபுட்டை நம்ம கிணத்து மீன் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. வருது நல்ல தண்ணி ஆறு. ஐயோ இல்லை இந்த பக்கம். வாவ், இங்கே தண்ணி சூப்பராக இருக்குது. அங்கே விட இங்கே தான் நல்லாயிருக்கு. இங்கே தண்ணி நல்லா இருக்குடா, புளிப்பாக இருக்குங்க. அங்கே தெரியுது பாருங்கள் நம்ம ரூமு. அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு சாவி எடுக்க ஜீவா போயிருக்கான். வரேன் டைம் இருக்குது, அப்படியே சுற்றி பார்ப்போம் என்னென்ன காய் இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி மரம். சாத்துக்குடி இப்போ தான் காய் போட ஆரம்பிக்குது. தண்ணி இல்லாதனால ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இது கொய்யா மரம். இதுலேயும் காய் சுத்தமாக இல்லை. இந்த கிணத்துல தான் இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோம். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே தான் நம்ம போர் இருக்குது. அங்கே தான் நமக்கு வேலை இருக்குது. காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ரொம்ப நாளாக நம்ம அந்த கேட்டை திறக்காமலே வச்சுருந்தோம். ரொம்ப எத்து போயிடுச்சு போல். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போராடணும் அந்த கேட்டை திறந்து உள்ளே பார்த்தோம் எதுவும் பாம்பு எதுவும் பூச்சி இருக்கான்னு. அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் தெரில. இங்கே உள்ள 50 பைப்பையும் நம்ம இப்போ வெளியேற்றணும். வெளியேற்றிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம போர் இருக்க இடத்துல கொண்டு போகணும். இன்னைக்கு ஹெவி ஒர்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வயர் இழுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 450 அடி. அன்னைக்கு ஏற்றும் போதே நாக்கு தள்ளிடுச்சு. இப்போ இறக்க வேற போகிறோம். அதை சரியான டயர்டாக போகிறோம். இன்றைக்கி ஆள் பத்தலை. இன்னும் நான் 2 ஒரு 5-6 பேர் தான் வந்திருக்கோம் மொத்தத்துக்கு. அன்றைக்கி 9 பேர் வேலை பார்த்தோம் வரும்போது. அவங்க வரேன் சேர்க்கும் என் ஃப்ரெண்ட்ஸும் வரேன்னாங்க. எங்கே போனாங்கன்னே தெரில. ஃபோனை எடுக்க மாட்டேறாங்க அவங்க. வாங்க நம்மளே நம்ம ஒர்க்கை பார்ப்போம். ஆக்சுவலாக கயிறு மொத்தமாக தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஒரு ஆள் தான் இருக்குன்னு சொல்லி இழுத்துட்டு போகிறேன். சிக்காயிருன்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரியே சிக்காயிருச்சு. அவங்க எடுக்கட்டும், பார்ப்போம். அந்த மோட்டர் தான் இருக்கணும். வாங்க சரியான வெயிட்டாக போங்க. பார்க்க தான் 3 அடி பைப் மாதிரி இருக்கு. ஆனால் சரியான வெயிட்டு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கைஸ், கிட்டத்தட்ட 45 to 50, அதாவது 500 அடிக்கிட்ட இருக்குது. இதோட ஒரு லென்த் பார்த்தீங்கன்னா 10 feet. நம்மக்கிட்ட ஒரு 50 கிட்ட இருக்குது. இதெல்லாம் இங்கேருந்து இந்த கடைசி வரையும் கொண்டு போகணும். ஆல்மோஸ்ட் பாதி எடுத்தாச்சு. ஒரு 25-30 கிட்ட எடுத்துருப்போம். இன்னும் ஒரு 25 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரூம்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே கட்டி இறக்கணும். அப்போ தான், ஏன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இந்த கிணத்துல தான் தண்ணி இருக்குது. அந்த கிணத்துல சுத்தமாக அவ்வளோவா தண்ணி இல்லை.
இந்த அளவுக்கு இல்லை, அதே குறைஞ்சிருச்சு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், லேண்டெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கிட்டு ஃபுல்லாக கருது அறுத்துட்டாங்க. அதனால் இப்போதைக்கு அங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இடம் ட்ரை ஆகிட்டுருக்கு. தென்னை மரத்துக்கெல்லாம் அதிகமாக தண்ணி வேணும். ஸோ நம்ம இந்த வேலையை பார்த்தே ஆகணும் இன்றைக்கி. இன்னும் அந்த கிணத்துல வேறு இப்போ இன்னொரு மோட்டர் இறக்கணும், அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு தண்ணி. எல்லா பைப்ஸையும் எடுத்துகிட்டு சேஃபாக கொண்டு வந்து போர் கிட்ட வச்சுட்டோம். என்ன கை எப்படி ஆயிடுச்சுங்க. என்னதான் எவ்வளவோ கலர் ஜூஸுன்னு வெயிலுக்கு குடித்தாலும் இந்த வெயில் டைம்லேயும் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டீயும் 10 ரூபா ரஸ்க்கு பேக்கெட்டும் காம்பினேஷன் தரமான செய்தியாக இருக்குது. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இந்த வேலையை முடிக்க ஒரு 2 hours கிட்ட ஆச்சு. கைஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இதில் ஒரு 4, அங்கே ஒரு 2, 6 தான் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிணத்துல குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட போகிறோம். சேர்க்க என் பையங்களோட வந்துட்டான். நம்ம அந்த முக்கு தாண்டி வந்துட்டுருக்கேன்னா கைஸ் கை பாருங்கள். ஆல்மோஸ்ட் அங்கே ஒர்க்கு முடிஞ்சு வெறும் கேப் மட்டும் தான் மாட்டிகிட்ருக்காங்க. இப்படி தான் இருக்கேன். சரியான வேலை, கையெல்லாம் ரொம்ப வலிச்சலிச்சு ஆம்சே வந்துடுச்சு நமக்கு. அவ்வளோ வேலை முடிஞ்சு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வந்து நம்ம சொர்க்கத்தில் உழுக போகிறோம், சாப்பிட போவோம் வாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே நடந்த ஒர்க்கை முடிச்சுட்டு மோட்ரு தண்ணி இந்த இருக்குது பாருங்கள், இதில் தான் லைன் வரும். தண்ணி கிணத்துல உழுகிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட போவோம் வாங்க. அங்கே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சு உங்கள் பைப் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இங்கே கட் பண்ணிவிட்டு மாட்டணும். எப்போ வர சொன்னா சாயங்காலம் வர. நீ நல்லா தூங்கியிருக்கு விலாகு, நல்லா தூங்கிட்ட போலையே. நடுவில் செருப்பு குத்திடா குதிக்கிறியா இல்லை? இல்லை பாரு ஆனத்தை பாரு. சார பாம்புனே எங்கிட்ட இருந்து வச்சு எளிய விரட்டிட்டு போகுதுடா. சரியான ஸ்பீட்ல போய்க்கிருக்கு ஒரு வச்சுப்பா. ஐயோ நான் போலப்பா சைடு. பாம்புக்கெல்லாம் பயந்தா முடியுமா? இங்கிட்டு வர ரொம்ப நேரத்துக்கு தான் வந்துட போகுது. போயிடுச்சுடா ராஜு. கேஸ் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நல்லா குளித்தோம், ஒரு 1/2 hour மேலே குளித்தோம். நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். போய் சாப்பிட்டுட்டு அந்த கிணத்துலேயும் ஒரு மோட்டர் இறக்கணும். வாங்க அங்கே போய் பார்ப்போம். பாய்ஸ் எல்லாம் இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் முன்னாடி வந்துட்டேன். ரொம்ப பசியாகிடுச்சு. கிணத்தொட்டி உட்காந்து சாப்பிட்டு போவோம். வகுறு ஃபுல்லாகிற அளவு தரமாக சாப்பிட்டாச்சு. பட் ஆனால் என்ன ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு. சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டு வந்த மோட்ரு அப்படியே தான் இருக்குது. ஃப்ளான்ஜ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். காலையில் அவசரமாக கிளம்பி வந்தனால வந்தது என்னமோ 12 மணிக்கு தான் கிளம்பணும். வீட்டிலேருந்து அவசரமாக கிளம்பணும். அங்கேருந்து ஃப்ளான்ஜை மறந்து வச்சிட்டோம். அதுதான் பைப்புக்கும் மோட்டருக்கும் வர அடாப்டர் மாதிரி. அது இருந்தால் தான் தண்ணி லீக் ஆகாமல் மோட்டரை விட்டு வெளியே வரும். ஸோ அதை விட்டுட்டோம் நம்ம. அதனால் இன்றைக்கி அதை மாட்ட முடியாது. இதுக்குன்னு இன்னொரு நாள் தான் வரணும். ஆள் இருக்கும்போது இறக்குனா தான் உண்டு. ஸோ ஃப்ளான்ஜை மறந்து வச்சனால ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று சண்டே வேறு பக்கத்தில் வாங்கலான்னு பார்த்தா அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது. ஷாப் இருக்காது சண்டேனால். ஸோ எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நான் தான் அவசரமாக வந்தேன். ஃப்ளான்ஜ் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் இருந்துச்சு. அங்கேருந்து பாட்டி வீட்டுக்கு வந்து மோட்டர் ஏற்றணும்.
பிளான்ஸை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு மாட்ட முடியாது. அதை மாட்டும்போது அது அடுத்த விழாகாக வரும் நமக்கு. இப்போ அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டனால ஜீவாவும் ராஜும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நடந்து நம்ம ஹெவனுக்கு போயிட்டுருக்கோம் குளிக்க. நான் மட்டும்தான் நடந்து வரேன். சுற்றி பாருங்கள், யாருமே இல்லை, நான் மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே போய் நல்லா குளிக்கிறோம். குளிச்சுட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் என்ன 5:30 ஆகுது. 6 வரையும் குளிப்போம், இல்லை இருட்டு வரையும் குளிப்போம். குளிச்சுட்டு மெதுவாக கார் எடுத்துகிட்டு போவோம். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ தான் வேறு பாம்பு பார்த்தோம், அதனால் சேக்குன்றவன் இறங்கவே மாட்டேறான். நான் இறங்கலோ குளிக்கல, பாம்பு இருக்குன்னு இருக்கான். அவனை தான் ஃபஸ்ட்டு நம்ம தள்ளி விடுவோம். எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், குளிக்காமல் நின்றுட்டே இருக்கான் பாருங்க. வந்தால் நிற்கிறான் பாருங்க. ஏன்னா மைய நீ குளிக்கலையா? நீ குளிக்கலையா? குளிப்போம். பாம்புக்கு பயந்து வெளியே வா, நானும் இறங்குறேன். வா, பயப்படாத, குளிப்போம். குளி, நம்ம குளிப்போம். காலையிலே இல்லை, வேலையை பார்த்துக்கலாம். நம்ம படி ஏற போகிற பாதையை பாருங்க. இப்படிதான் மேலே போனோம். பெஸ்ட் வியூ, கிணறு. இந்தா அண்ணன் நடு. லொக்கேஷன்லாம் கவர் பண்ண வா, தெரியலண்ணா. வா, ஃபோன் ஆன் பண்ணியிருக்கேன். போறா கைஸ், பேட்ரி லோ ஆயிடுச்சு மொபைலில். கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு கிளம்பும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். see you later. கேஸ், பேட்டரியில் சுத்தமாக சார்ஜரில் வரும் 5% தான் இருக்குது. அப்படி வந்து என்னால் அந்த வீடியோ எடுக்காமல் இருக்க முடியல. மின்மினி பூச்சி ஃப்ளாஷ் அடித்து காமிக்கிறேன். இதுதான் மின்மினி பூச்சி.